வணக்கம். மார்ச் 11ஆம் தேதிக்குரிய செய்திகளோடு உங்களை சந்திக்கிறேன். இன்றைய நாளில் 2 பிரதானமாக பேசப்பட்ட விடயங்களை தனித்தனி காணொளிகளாக நான் இதற்கு முதலே தந்திருக்கிறேன். ஒன்று மிக வேதனையான விடயம். ஒன்று, வைத்தியர்கள் இலங்கையிலே தங்களுடைய கருப்பு நாளன்றதை பதிவு செய்திருக்கின்றார்கள். மிக பெரும் சோகம், அது அதிர்ச்சி. அதுபோல இதன் பின்னால் ஏதாவது இப்படியான தொடர்ச்சியான திட்டங்கள் இருக்குமோ என்று சொல்லிய சந்தேகமும் எல்லோருக்கும் இருக்கிறது. அனுராதபுரம் வைத்தியசாலையில் ஒரு பெண் வைத்தியருக்கு நடந்த கொடூரம். இதை முன்னிட்டு இப்பொழுது பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாக அரசாங்கம் சொன்னாலும் அரச மருத்துவ அதிகாரிகள் சங்கம் அரசாங்கத்துக்கு காலக்கெடு விதித்திருக்கிறது. அதுபோல அனுராதபுரம் வைத்தியசாலையில் தொடர்ச்சியாக பணிப்புறக்கணிப்பு இடம்பெற்று வருகிறது. இதை பற்றிய விவரங்கள் இப்போது வெளிவந்திருக்கின்ற புதிய விடயங்களை நான் தருகிறேன். அதுவேளை இன்னொரு முக்கியமான விடயத்தையும் சொல்ல வேண்டும். இது கட்டாயமாக நாங்கள் அத்தனை பேரும் கவனிக்க வேண்டிய விடயம். இதை சட்டத்தின் மூலமாகத்தான் நாங்கள் செய்ய வேண்டும் என்ற தேவை கிடையாது. மனிதம் உள்ளவர்கள், மனிதர்களாக சிந்திக்க தெரிந்தவர்கள், மற்றவர்களது மனதை மதிக்க தெரிந்தவர்கள் கட்டாயமாக கடைபிடிக்க வேண்டிய விடயம். ஊடக அமைச்சர் நலிந்த ஜெயதீச இந்த வேண்டுகோளை முன்வைத்திருக்கின்றார். அவரும் தொழில்சார் மருத்துவர். அவர் சொல்லியிருக்கின்ற விடயம், இந்த மருத்துவரை பற்றிய தனிப்பட்ட தகவல்கள், அவருடைய அடையாளங்களை தயவு செய்து ஊடகங்களை மறைக்குமாறு வெளிப்படுத்த வேண்டாம் என்று. அவருடைய பிரைவசி, அந்தரங்கம் என்பது மிக முக்கியமானது. பாதிப்புக்குள்ளானவர், இதன் காரணமாக மேலும் பாதிப்படையக்கூடாது என்ற அடிப்படையில் இந்த கண்ணியமாக நடந்து கொள்ளுமாறு ஒரு வேண்டுகோளை முன்வைத்திருக்கிறார். இது அச்சு, லத்திரனியல், இணைய ஊடகங்களுக்கு மட்டுமல்ல, சமூக வர்த்தகங்களை பயன்படுத்தும் எங்கள் அத்தனை பேருக்குமான இந்த வேண்டுகோள். தயவு செய்து இதை கடைப்பிடிங்கள். அவர் யார் என்று தெரிய வந்தால் கூட அதை பற்றி நீங்கள் துளி அளவும் பேச வேண்டிய தேவை கிடையாது. அவர் ஏற்கனவே பாதிப்புற்றிருக்கிறார். நாங்கள் மேலும் மேலும் அவரை துன்பத்துக்கு உள்ளாக்கக்கூடாது என்பதை மனிதர்களாக சிந்தியுங்கள். இதே போல இன்றைய செய்தியில் நான் கொண்டு வரக்கூடிய மற்றொரு முக்கியமான விடயமாக, தேசபந்து தென்னக்கோன் தேடப்பட்டுக் கொண்டே இருக்கிறார். அவருக்கு இப்பொழுது பகிரங்க பிடியாணை வழங்கப்படுகிறது நீதிமன்றத்தில். அப்படியானால் என்ன என்ற கேள்வி உங்களுக்கு வரும். அதை பற்றியும் சொல்கிறேன். அதே போல நேற்று பிக்கு ஒருவர் கட்டி கொடுத்த மாளிகை, மஹிந்தவுக்கு கட்டி கொடுத்த மாளிகை பற்றி சொல்லுகிறது. இதை பற்றிய விசாரணைகளுக்காக நேற்றைய நாளில் அந்த விகாரையின் நிலைமை அடைக்கப்பட்டிருந்தார். அதாவது அந்த விகாரைக்கு பொறுப்பான அதிகாரி. இன்று அந்த விகாரையின் விகாராதிபதி 7 மணித்தியாலங்கள் விசாரணைக்கு உட்படுத்தப்படுகின்றார். குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினார். இதிலிருந்து கிடைத்திருக்கின்ற தகவல்கள் ஏதாவது இருக்கிறதா என்பதை உங்களுக்கு விரிவாக கொண்டு வருகிறேன். அதுபோல பல்வேறு கட்சிகளும் இம்முறை தேர்தலுக்காக கட்டுப்பணம் செலுத்த ஆரம்பித்திருக்கின்றன. அது ஒரு பக்கம் அரசியல் பக்கம் பரபரப்பாக போய்கொண்டுகின்ற வேளையில், இலங்கையை பொறுத்தவரை இலங்கை அரசியலில் மிக முக்கியமானதாக கருதப்படுகின்ற ஒரு விடயமும் இப்பொழுது நடந்திருக்கிறது. குறிப்பாக நடக்க இருப்பதாக சொல்லப்படுகிறது. அந்த நாளில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது அமைச்சர் நலிந்த ஜெயதீச இந்த வாரத்துக்குள்ளே பட்டலந்த ஆணைக்குழுவின் அறிக்கை நாடாளுமன்றத்திலே சமர்ப்பிக்கப்படும் என்று சொல்லியிருக்கிறார். இந்த இல்லங்கேவான்னு சொல்லி சிங்களத்தில் ஒரு வார்த்தை இருக்கு. அதாவது கேட்டு வாங்கி கொள்வது. ஏதாவது ஒரு பக்கம் அமைதியாக போய்கொண்டிருக்கும். நாங்களாக கேட்டு, இந்த புல்லை கொடுத்து அடி வாங்குவது என்று தமிழில் சொல்வார்கள். தடி கொடுத்து அடி வாங்குவது என்று. ரணில் விக்ரமசிங்க அப்படித்தான் மாட்டிக்கொண்டிருக்கின்றார் போல தெரிகிறது. அவர் அல் ஜசீரா பேட்டியின் போது சொன்னாரே, இந்த பட்டலந்த ஆணைக்குழு அந்த தகவல் அறிக்கை, இல்லாவிட்டால் அந்த ஆணைக்குழுவின் விசாரணை அறிக்கை நாடாளுமன்றத்திலே சமர்ப்பிக்கப்படவில்லை என்று. இப்போது இந்த அரசாங்கம் சொல்கிறது, தாங்கள் சமர்ப்பிக்கிறோம், அது தொடர்பான நடவடிக்கைகள் எடுக்கிறோம் என்று. அதை பற்றியும் தனியான காணொலிகள் வந்து முழுமையான செய்திகளோடு தந்திருக்கிறேன். தயவு செய்து பாருங்கள். இன்னொரு பக்கம் இப்போது பல்வேறு காணொலிகள், இந்த யூடியூபர்ஸின் காணொலிகள் வெளியாகி பரபரப்பாகி கொண்டுகிற நேரத்திலே ஒரு ஆசிரியரின் காணொலி வந்து வெளியாகி மிக பெரும் பரபரப்பாக மாறுகின்றது. கடுமையான கண்டனங்களும் கோபமும் வெளிப்படுத்தப்பட்டுகின்றன. இது இலங்கையின் தெற்கிலே இடம்பெற்ற ஒரு சம்பவம். ஒரு தனியார் வகுப்பு ஆசிரியர் தன்னுடைய மாணவர்களுக்கு சரமாரியாக விளாசி தள்ளுகின்ற ஒரு காணொலி. இந்த காணொலியிலே பல்வேறு காட்சிகள் இருக்கின்றன. ஒன்று, தன்னுடைய வகுப்பறையிலே வைத்து அவர் கையிலே பிரம்புகள், அடுக்கடுக்காக 3-4 பிரம்புகளை வைத்து முதுகிலே விளாசுகிறார். இது மட்டுமில்லாமல் இன்னும் ஒரு ஆண் மாணவனையும் மாணவியையும் அழைத்து மேடையிலே வைத்து அந்த மாணவியை கொண்டு மாணவனை தண்டிக்கிறார். இதே போல தடியினால் அடித்து. இப்படியான சம்பவங்கள் NCPA என்று அழைக்கப்படுகின்ற தேசிய சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபைக்கு கொண்டு செல்லப்படுகின்றது. இந்த நாளில் அமைச்சர்களின் ஊடக சந்திப்பிலும் இதை பற்றி கேட்கப்பட்டிருந்தது. எனவே இது பற்றிய நடவடிக்கைகள் இப்பொழுது எடுக்கப்படுவதாக சொல்லப்படுகிறது. இப்போது விரிவான செய்திகளுக்கு செல்வோம். இன்னும் பல செய்திகள் இங்கே இருக்கின்றன, அவை பற்றியும் பார்க்கலாம். முதலில் இந்த அனுராதபுரத்தில் இடம்பெற்ற இந்த சம்பவம் உண்மையில் எங்கள் சமூகத்தில் இப்படியான விலங்குகள் இருக்கின்றனவா என்று நாங்கள் கடுமையாக எங்கள் சமூகத்தை நிந்திக்க வேண்டிய ஒரு விடயம். அனுராதபுரம் வைத்தியசாலையில் கடமையாற்றுகின்ற ஒரு பெண் வைத்தியர் தன்னுடைய ஆன் கால் டியூட்டிக்காக, இரவு நேர கடமைக்காக தன்னுடைய வைத்தியர்கள் தங்கும் விடுதியிலிருந்து வைத்தியசாலை வளாகத்துக்குள்ளேயே வைத்தியசாலைக்கு செல்லும் வழியில் இடைநடுவே வைத்து கத்தியினால் மிரட்டப்பட்டு கத்தியை கொண்டு வந்த ஒரு நபரால் பாலியல் வன்புணர்வுக்கு உட்படுத்தப்பட்டிருந்தார். அவரால் கத்தக்கூட முடியாத சூழ்நிலை இங்கே இருந்திருப்பதாக சொல்லப்படுகிறது. மரண அச்சுறுத்தலுக்கு உள்ளான அவரை வன்புணர்வு செய்திருக்கிறான் அந்த காடையன்.
இராணுவத்திலிருந்து தப்பியோடிய ஒருவர் என்று இப்போது அவர் அடையாளப்படுத்தப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. இன்று இந்த விடயத்தை நாடாளுமன்றத்திலே கொண்டு வந்தவர் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாஸ். அவர் இந்த விடயத்தை கொண்டு வந்த போது சொல்லியிருந்தார், இப்படியான கொடுமை என்று இங்கே நடக்கிறது. அனுராதபுரம் போதனா வைத்தியசாலையில் அங்கே உள்ள பணியாளர்கள் அத்தனை பேரும் இப்பொழுது பணிப்புறக்கணிப்பில் ஈடுபட்டுகின்றார்கள். ஒரு பெண்ணுக்கு, அதுவும் ஒரு வைத்தியசாலையிலே வைத்து ஒரு வைத்தியருக்கு நடந்த இந்த கொடூரம் கண்டிக்க வேண்டிய ஒன்று, கட்டாயமாக தண்டிக்கப்பட வேண்டிய ஒன்று. யாருக்கும் பாதுகாப்பு இல்லை என்று சொல்லப்படுவது போன்ற ஒரு நிலை ஒன்றை இங்கே காணுகிறோம் என்று சொல்லியிருந்தார். எனவே உடனடியாக அந்த நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்று சொன்னவுடன் உடனடியாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால இது பற்றிய நடவடிக்கைகள் எடுப்பதாக உறுதியளித்திருந்தார். அதுக்கு பிறகு அவர் வழங்கிய தகவலின் அடிப்படையில் இவர் ஒரு இராணுவத்திலிருந்து தப்பியோடிய ஒருவராக இருக்க வேண்டும் என்றும் இப்பொழுது 5 போலீஸ் குழுக்கள் அமைக்கப்பட்டிருப்பதாக அவர் சொல்லியிருந்தார். அதுக்கு பிறகு மேலதிக தகவல் எதுவும் இதுவரைக்கும் இல்லை. இந்த கைதுகளை பற்றியோ இல்லாவிட்டால் அந்த குறித்த நபர் பற்றியோ அவரது அடையாளங்களை பற்றியோ ஒரு சிசிடிவி பதிவு கூட காணப்படவில்லையா என்ற கேள்வி எழுகிறது. அனுராதபுரம் போதனா வைத்தியசாலை ஊழியர்களும் வைத்தியர்களும் இப்போது உடனடியாக இதற்கான தீர்வு ஒன்று தங்களுக்கு வழங்கப்பட வேண்டும், அவர் உடனடியாக கைது செய்யப்பட வேண்டும் என்று சொல்லி வலியுறுத்தி இருக்கின்றார்கள். இதுவரைக்கும் வைத்தியசாலை வட்டாரங்கள் எந்த ஒரு தகவலையும் வெளியிடவில்லை. ஆனால் அரச மருத்துவ அதிகாரிகள் சங்கம் நாளை காலை 8 மணி வரை, அதாவது 12ஆம் தேதி காலை 8 மணி வரை கால அவகாசம் வழங்கியிருக்கிறது அரசாங்கத்துக்கு. உடனடியாக வடமத்திய மாகாணம் முழுவதும் இந்த பணிநிறுத்த போராட்டம் தங்களால் மேற்கொள்ளப்படும் என்று குறிப்பிடுகிறார்கள். அனுராதபுரம் போதனா வைத்தியசாலையின் குறிப்பிட்ட சந்தேக நபர் கைது செய்து உடனடியாக முன்னெடுத்தப்பட வேண்டும் என்பதை இப்பொழுது அவர்கள் முன்வைத்திருக்கின்ற ஒரு வேண்டுகோளாக இந்த அரசாங்கத்துக்கான ஒரு காலக்கெடு விதிக்கப்பட்ட ஒரு விடயமாக இங்கே அமைந்திருக்கிறது. குறிப்பாக வேலை நேரத்திலே இந்த விடயம் இடம்பெற்றிருக்கிறது. அதுவும் தகுந்த பாதுகாப்பு வழங்கப்படாத குற்றம் இந்த அரசாங்கத்துக்குரியது. இப்படியாக இருக்கும்போது ஆன்கால் டியூட்டியில் இனி எந்த பெண் வைத்தியர்களும் கடமையாற்ற மாட்டார்கள், அவர்கள் பயப்படுவார்கள் என்று சொல்லி அச்சம் தெரிவிக்கப்படுகிறது. GMOA என்று அழைக்கப்படுகின்ற அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கத்தின் பேச்சாளரான டாக்டர் சாமில் விஜயசிங்க இது பற்றி அவசரமாக தாங்கள் ஒரு கூட்டம் ஒன்றை நடத்தியதாகவும் அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கத்தினால் இது பற்றி எடுக்கக்கூடிய நடவடிக்கைகள் பற்றி தாங்கள் பேசியிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. குறிப்பாக இலங்கையில் உள்ள மிக பெரும் வைத்தியசாலைகளில் ஒன்று அனுராதபுரம் போதனா வைத்தியசாலை. அந்த வைத்தியசாலையிலே நடந்த இந்த சம்பவமானது பாதுகாப்பு ஒழுங்குகளை பற்றிய கேள்விக்குறியை ஏற்படுத்தியிருக்கிறது. அதுவும் நள்ளிரவு நேரத்திலோ இல்லாவிட்டால் நள்ளிரவை தாண்டிய நேரத்திலோ இடம்பெறவில்லை, மாலை 7 மணிக்கு இடம்பெற்ற ஒரு சம்பவம். எனவே வைத்தியசாலை வளாகத்துக்குள்ளே எந்த பாதுகாப்பு இங்கே இடம்பெற்றிருக்கிறது என்ற கேள்வியும், அதுபோல இப்படியான நபர் இராணுவத்திலிருந்து தப்பியோடியவர் என்பதோடு வெளியிலே இருந்து வைத்தியசாலைக்குள் வந்து ஒருவர் என்று வரும்போது அந்த நேரம் வைத்தியசாலை பரபரப்பாக இயங்கிக் கொண்டிருக்கிற நேரங்களில் உண்டு. அந்த நேரத்தில் இந்த சம்பவம் இடம்பெற்றிருக்கிறது என்று சொன்னால் இது நிச்சயமாக அரசாங்கத்தினால் உடனடியாக அந்த குற்றவாளி கைது செய்யப்பட வேண்டும் என்று அவர்கள் வலியுறுத்தி இருப்பதாக தெரிகிறது. அரசாங்கம் இது பற்றிய நடவடிக்கைகள் இருக்க வேண்டும். இது ஒரு முக்கியமான விடயம். அது குறிப்பாக அரசாங்கம் இதை இலகுவாக கடந்து செல்ல முடியாது. ஒன்று. இரண்டாவது, இந்த விடயமானது வைத்தியசாலையில் இடம்பெறும் போது ஏற்கனவே இலங்கையில் மருத்துவர்கள் தட்டுப்பாடு, பல பேரும் பலவிதமான காரணங்களால் நாட்டை விட்டு வெளியேறி கொடுக்கிறார்கள். கடந்த காலங்களில் பொருளாதார சிக்கல் ஏற்பட்ட காலத்தில் நாட்டை விட்டு ஒரு பெருந்தொகை மருத்துவர்கள், அதுவும் தகுதி பெற்ற மிகச்சிறந்த மருத்துவர்கள் அப்படியே வெளியேறி இருந்தார்கள். இப்போது இருப்பவர்கள் அதற்காக தகுதி இல்லாதவர்கள் என்று சொல்ல முடியாது. அவர்கள் நாட்டின் மீது கொண்ட பற்றினால் இருக்கின்றார்கள், தங்கள் குடும்பத்தின் மீது கொண்ட பற்றினால் இருக்கின்றார்கள், அதுபோல் அவர்கள் இந்த நாட்டை நேசிக்கின்றார்கள். எனவே இவர்களையே நாங்கள் விட்டுவிட்டால், தகுந்த பாதுகாப்பு இல்லை என்று சொல்லி விட்டுவிட்டால் யாரை நாங்கள் இங்கே வைத்துக் கொள்ளப் போகிறோம்? அதுவும் மருத்துவர்களை தெய்வங்களாக கருத வேண்டிய ஒரு காலகட்டத்தில் ஒரு இராணுவத்திலிருந்து தப்பியோடிய ஒரு எக்ஸ் மிலிட்டரி மேன் இந்த சம்பவத்தில் ஈடுபட்டுள்ளார். இப்போது இன்னும் ஒரு சில சந்தேகங்களும் பலரால் எழுப்பப்படுகின்றன. குறிப்பாக நீதிமன்றத்துக்குள்ளே துப்பாக்கிச் சூடு நடக்கிறது, நீதிமன்றத்திலே பாதுகாப்பு இல்லை என்று வெளிப்படுத்தப்படுகிறது. வைத்தியசாலைக்குள்ளே இந்த பாலியல் வன்புணர்வு நடக்கிறது, அதுவும் வைத்தியர் மீது. நீதிமன்றத்துக்கு முன்னால் ஒரு துப்பாக்கிச் சூடு சம்பவம் மன்னாரில் இடம்பெற்றது. இனி என்ன அடுத்து பாடசாலைகளாக பல பேர் கேட்கின்றார்கள். எனவே இது பாதுகாப்பு ஏற்பாடுகளை கேள்விக்குறியாக்குகின்ற விடயமாக இருக்கிறது. முன்னைய ஆட்சியாளர்கள் இப்படித்தான் திட்டமிட்டு 2019 உயிர்த்த ஞாயிறு தாக்குதலை ஏற்படுத்தி ஒரு ஆட்சியை மாற்றி தாங்கள் ஆட்சிக்கு வந்தார்கள். எனவே இந்த புதிய அரசாங்கமும் பலவீனமாக இருக்கிறது என்பதை காண்பித்து இவர்களால் ஆட்சி பொறுப்பை சரியான முறையில் ஏற்று நடத்த முடியவில்லை, இவர்களால் தகுந்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்ய முடியாது, பொதுமக்களுக்கான பாதுகாப்புகள் இங்கே உறுதிப்படுத்த முடியாது என்பதை வெளிப்படுத்தி இப்படியான சம்பவங்களை இவர்கள் அரங்கேற்றுகிறார்களா என்ற கேள்வியையும் ஒரு சிலர் எழுப்புகின்றார்கள். ஆனால் என்னதான் இருந்தாலும் இந்த அரசாங்கம் தங்களால் பாதுகாப்பு நடவடிக்கைகளை இன்னும் இந்த நீதிமன்ற கொலை இடம்பெற்று இத்தனை நாட்களுக்கு பிறகு இன்னும் குற்றவாளியை கண்டுபிடிக்கவில்லை. இதற்கு அடுத்ததாக இந்த சம்பவம் இடம்பெறும் போது பாதுகாப்பு குறைபாடுகள் தங்களுக்கிடையே இருக்கிறது என்பதை அவர்கள் ஏற்றுக்கொள்வது போல் இந்த நடவடிக்கை அமைந்திருக்கிறது என்ற விமர்சனங்களை நாங்கள் பார்க்க வேண்டும். எனவே இது குறித்து அரசாங்கம் உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டியதும் இந்த விடயங்கள் மீண்டும் நடைபெறாமல் இருப்பதை உறுதிப்படுத்த வேண்டியதும் அவசியமாகிறது. அதே போல இன்றைய உடனடியாக ஊடக அமைச்சரவை பேச்சாளர் நலிந்த ஜெயதிச ஒரு உருக்கமான வேண்டுகோள் ஒன்றை முன்வைத்திருந்தார். ஊடகங்களுக்கு, அச்சு லத்திரனியல் இணைய ஊடகங்களுக்கான இந்த வேண்டுகோள் சாமானியர்களான எங்களுக்கும் சேர்த்து நாங்களும் சமூக வலைத்தளங்களை பயன்படுத்துகிறோம். நாங்கள் ஒவ்வொருவரும் தனித்தனி ஊடகங்கள் போல எங்களிடமிருந்து தகவல்கள் அங்கே எங்கேயெல்லாம் பரவி செல்கின்றன.
இந்த சம்பவம் வெளிப்படுத்தப்பட்டது சரி, ஒரு பெண்ணுக்கு நேர்ந்த அநீதியை பற்றி நாங்கள் வெளிப்படுத்தியது சரி. ஆனால் இந்த சம்பவத்தில் யார் பாதிக்கப்பட்டார் என்ற விவரங்கள் வெளியானாலும், உங்களுக்கு தெரிய வந்தாலும், தயவு செய்து அதை ஊடகங்களில் பகிராதீர்கள், உங்கள் சமூக வலைத்தளங்களில் பகிராதீர்கள், உங்கள் நண்பர்களோடு பகிர்ந்து கொள்ளாதீர்கள். அதுதான் நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகின்ற ஒரு விடயம். குறிப்பாக இதை இவ்வாறு பகிர்ந்து கொள்ளும் போது அந்த குறிப்பிட்ட பாதிக்கப்பட்டவருக்கும் அவரது குடும்பத்தாருக்கும் மேலும் மேலும் மன அழுத்தத்தை நீங்கள் கொடுக்கின்றீர்கள். அவரது உங்களது நண்பராக இருக்கலாம், இல்லாவிட்டால் நீங்கள் அவருக்கு இந்த பாதிப்பு ஏற்பட்டது என்பதை அவருக்கு அனுதாபம் தெரிவித்து ஆறுதல் சொல்ல விரும்பலாம். ஆனால் அவரது பெயரையும் அடையாளங்களையும் அவரை பற்றிய விவரங்களையும் பகிர்ந்து கொள்வது இதற்கான தீர்வு கிடையாது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். இது இந்த விடயத்தில் மட்டுமல்ல, இனி வரப்போன்ற ஒவ்வொரு விடயங்களுக்கும் இது முக்கியமானது. உதாரணமாக கடந்த அந்த யூடியூப் காணொலியில் வெளியான விடயம், ஒரு ஹெல்பிங் யூடியூபர் பற்றிய விடயத்தில் குறிப்பாக நீங்கள் கவனித்து பார்த்திருப்பீர்கள். அந்த சிறுமியையோ இல்லாவிட்டால் அந்த அவருடைய அம்மாவையோ நான் எங்கேயும் காண்பிக்கவில்லை. இதுதான் அறம் என்று சொல்லப்படுவது. பாதிக்கப்பட்டவர்களை தயவு செய்து மீண்டும் மீண்டும் வேதனைக்குள்ளாக்காதீர்கள். இதை பார்த்து கொண்டிருக்கிற இப்படியான விடயங்களை அறச்சீட்டத்தோடு வெளிப்படுத்தியவர்களாக நீங்கள் இருக்கலாம், நல்ல எண்ணத்தோடு அந்த விடயத்தை கொண்டு வந்திருக்கலாம். ஆனால் அந்த சிறுமியின் காணொலி இருந்தால், அவரது முகம் தெரிவதாக இருந்தால், அவருடைய அம்மாவை தெரிந்தாலும் அவரை தெரிந்திருக்கும். தயவு செய்து அதை நீக்கிவிடுங்கள், இல்லாவிட்டால் மாற்றிவிடுங்கள். அதான் நான் சொல்லக்கூடிய விடயம். இதே போல இன்னும் ஒரு விடயத்தை இங்கே கடந்து செல்ல வேண்டியிருக்கிறது. இந்த சமூக வலைத்தளங்களில் இப்பொழுது நடக்கின்ற இந்த ஊழல்கள், மோசடிகள் பற்றியெல்லாம் பேசப்படும் போது கிளிநொச்சியைச் சேர்ந்த ஒரு பெண்ணை பற்றியும் பல்வேறு விதமான தகவல்கள் இப்பொழுது பரப்பப்பட்டு வருவதை பார்க்கிறோம். அவரும் ஒரு யூடியூப் மூலமாக அதிகமான ரசிகர்களை ஈர்க்கின்ற ஒருவராக இருந்து கொண்டிருக்கிறார். ஆனால் அவர் தன்னுடைய காணொலிகளில் பயன்படுத்தி வருகின்ற வார்த்தைகள், இல்லாவிட்டால் சொல்லாடல்கள், அதுபோல் அவருடைய காணொலிகள் அமைந்திருக்கின்ற விதம் குறித்து கடுமையான எச்சரிக்கையும் அதுபோல கோபமும் வெளிப்படுத்தப்படுகிறது பலரால். எனக்கே நிறைய பேர் கமெண்ட்ஸ் மூலமாக அனுப்பியிருந்தார்கள், ஆண்களை மட்டும்தான் கண்டிப்பீர்களா, இந்த பெண் இவ்வாறு கலாச்சாரத்துக்கு மோசமாக நடந்து கொள்கிறார் என்று சொல்லி. நான் அந்த காணொலிகளை அதுக்கு பிறகுதான் அவதானித்தேன். எனவே தயவு செய்து இப்படியான நடவடிக்கைகளை மேற்கொள்ளாதீர்கள். ஒரு சமுதாயத்தை பாதிக்கின்ற செயல், ஒரு ஆண் செய்கின்ற செயல் எவ்வாறு ஒரு சமுதாயத்தினால் ஒட்டுமொத்தமாக பொதுமைப்படுத்தப்படுமோ அதைவிட மோசமாக ஒரு பெண் செய்யும் போது, அதுக்காக ஆண் பெண் இரண்டு பேரும் வேறு வேறு விதமானவர்கள் அளவுகோலில் வைத்து பார்க்கவில்லை. ஆனால் ஒரு பெண்ணாக இருக்கும்போது, பொதுவாக எங்கள் சமுதாயம் பெண்களை மிக அதிகமான உயர்வாக பேணுகின்ற ஒரு சமுதாயம் இல்லையா? எல்லோரையும் அம்மா, தங்கை என்று சொல்லி நாங்கள் கருதுகின்றோம். அக்கா, சகோதரி, இல்லாவிட்டால் அம்மா என்பதன் பொதுவாக நாங்கள் பயன்படுத்துகின்ற வார்த்தைகள். எனவே அப்படி இருக்கும்போது இந்த விடயமானது ஒரு சமூகத்துக்கு இடுக்கை தேடித்தரக்கூடிய ஒன்று. ஏற்கனவே யுத்தத்தினால் பாதிக்கப்பட்டு இப்போதுதான் கொஞ்சம் கொஞ்சமாக மீண்டு கொண்டிருக்கின்ற அந்த பிரதேசங்களில் இருந்து வருகின்றவர்கள் இன்னும் அவதானமாக நாங்கள் நடந்து கொள்ள வேண்டியது அவசியம். ஒரு ஆலோசனையாக தயவு செய்து இதை சொல்கிறேன். தயவு செய்து அவருடைய தனிப்பட்ட விவரங்களையும் யாரும் வெளிப்படுத்தாதீர்கள். ஒரு பக்கம் அவருக்கு தனியாக ஆலோசனை சொல்லி இந்த விடயங்களை தவிர்த்து கொள்ளுமாறு சொல்வது மிக பொருத்தமானது என்று நான் நம்புகிறேன். நலிந்த ஜெயதீச இந்த நாளில் இன்னும் ஒரு விடயத்திலும் பரபரப்பாக பேசப்பட்டார். ரணில் விக்ரமசிங்க சம்பந்தப்பட்டுகின்ற பட்டலந்த வதை முகாம் பற்றிய அந்த ஆணைக்குழுவின் அறிக்கை, இந்த அறிக்கை பற்றி இன்று ஊடக சந்திப்பிலே, அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கின்ற ஊடக சந்திப்பிலே கேள்வி கேட்கப்பட்ட போது அவர் ஒரு விடயத்தை உறுதியாக சொல்லியிருக்கின்றார். இது இந்த வாரத்துக்குள் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படும். தனியே இது சமர்ப்பிக்கப்படுவது மட்டுமல்ல, இது பற்றி அரசாங்கத்தின் நிலைப்பாடு, இனி எடுக்கக்கூடிய நடவடிக்கைகள் பற்றி சொல்லப்படும் என்று சொல்லியிருக்கிறார். இது பற்றிய விரிவான செய்திகளை நீங்கள் தனியான காணொலியாக பார்க்கலாம். அப்போது அதில் சொல்லப்படுகின்ற விடயங்களை அவதானிங்கள். அதுபோல வெகு விரைவில் உங்களில் பலர் கேட்டுக்கொண்டிருக்கிறாங்க பட்டலந்த வதை முகாம் பற்றி அதன் ஆரம்பம் எங்களுக்கு ஆச்சரியத்தை தரக்கூடிய ஒன்றாக இருக்கு. அதுபோல அதன் முடிவு என்று கருதப்படக்கூடிய இடம், அதன் பின்னணியில் இருந்தவர்கள், இப்போது சொல்லப்படுகின்ற ரணில் விக்ரமசிங்க தொடக்கம் வேறு யார் யார் இருந்தார்கள், அங்கே வதைக்குள்ளானவர்கள் யார் யார் போன்ற பல்வேறு விவரங்களை உங்களுக்காக கொண்டு வருகிறேன். சில அதிர்ச்சி தரக்கூடியதாக இருக்கும், சிலது நீங்கள் ஏற்கனவே தெரிந்ததாக இருக்கும். நீங்கள் தெரிந்த விடயங்களிலும் மேலதிகமான விடயங்களை நான் கொண்டு வர காத்திருக்கிறேன். அதுபோல இதை பற்றிய தகவல்கள் எனக்கு தர விரும்புவோர், இல்லாவிட்டால் இது பற்றி எங்களிடம் மேலதிகமான தகவல் இருக்கிறது, உன்னை விட எங்களுக்கு தெரியும் என்று நீங்கள் யாராவது நினைத்தால் தயவு செய்து அனுப்பி வையுங்கள். நான் அதை பெற்றுக்கொண்டு என்னை மேலும் வளப்படுத்திக் கொள்ள காத்திருக்கிறேன். அவ்வளவுதான், வளப்படுத்திக் கொள்ள வேண்டும். இது மற்றபடி இது அல்ல, அதை ஞாபகப்படுத்திக் கொள்ள வேண்டும். அதுபோல் இன்னும் சில இந்த நாளின் முக்கியமான செய்திகள் இங்கே இருக்கின்றன. குறிப்பாக இலங்கையிலே இப்பொழுது இந்த உள்ளூராட்சி சபை தேர்தல் குறித்து பரபரப்பாக பேசப்படுகிறது. ஒரு பக்கம் உள்ளூராட்சி சபை தேர்தலில் வேட்பாளர்களை பல பேர் தேடிக்கொண்டிருக்கிறார்கள். பல வேட்பாளர்கள் கிடைப்பதாக இல்லை, மக்கள் தப்பி ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். காரணம், இந்த 336 சபைகளுக்கும் என்று சொல்லி வந்தால் எத்தனை பேர்? 4872 பிரதிநிதிகளை தேடப்போகிறோம். எனவே 4872 பேர் போட்டியிடுகின்ற தேர்தல் என்றால் அது நாடாளுமன்ற தேர்தலை விட பெரிய தேர்தல். நாடாளுமன்ற தேர்தலிலேயே கடந்த வருடம், அதாவது 2024 இறுதியில் இடம்பெற்ற வேளையில் 225 நாடாளுமன்ற உறுப்பினர்களை தெரிவு செய்யலாம். அவற்றால் சரியாக சொல்வதாக இருந்தால் 196 பேர் தான் மக்களின் வாக்கள் மூலமாக தெரிவு செய்யப்படுவார்கள். அந்த 196 பேரை தெரிவு செய்ய ஆயிரக்கணக்கானோர் போட்டியிட்டு இருந்தார்கள். இந்த தேர்தலிலும் அவ்வாறு தான் என்று பார்த்தால் சில முக்கியமான கட்சிகள் கூட வேட்பாளர்களை சரியான முறையில் அறிந்து கொள்ள முடியாமல் முக்கியமான சபைகளுக்கு மட்டும் தங்களது கட்சி சார்பாக உறுப்பினர்களை நிறுத்தும் என்று கருதப்படுகிறது. சுயேட்சை குழுக்கள் இம்முறை ஆர்வத்தோடு அதிகமாக போட்டியிடும். காரணம், இது உள்ளூராட்சி சபை தேர்தல். எனவே அந்த உள்ளூரில் அதிகமான பிரபலங்கள், அந்த உள்ளூரின் பிரச்சனைகளை அறிந்து கொண்டோர் பல பேர் போட்டியிடுவார்கள் என்பது உறுதி. இதன் அடிப்படையில்
அடிப்படையில் இன்றைய நாளில் இலங்கை தமிழரசு கட்சி யாழ்ப்பாணத்திலே தன்னுடைய கட்டுப்பணத்தை செலுத்தியிருந்தது. யாழ்ப்பாணத்திலே தமிழரசு கட்சியின் பொதுச் செயலாளர் சுமந்திரன் தலைமையில் இந்த கட்டுப்பணம் இன்றைய நாளில் செலுத்தப்பட்டிருந்தது. அதற்கு பிறகு தன்னுடைய வாய்ப்புகளை பற்றி சுமந்திரன் தமிழரசு கட்சி அநேகமான சபைகளை இம்முறை கைப்பற்றும் என்று சொல்லி உறுதி வழங்கியிருக்கிறார். மாவட்டத்தில் இருக்கிற 17 உள்ளூராட்சி சபைகளுக்குமான வேட்புமனு தாக்கல் செய்வதற்கு நாங்கள் இன்றைக்கு கட்டுப்பணம் செலுத்தியிருக்கிறோம். கட்டுப்பணம் செலுத்தியதோடு இந்த 17 சபைகளுக்குமான வேட்பு படிவங்களும் பெற்று செல்கிறோம். 17 சபைகளிலேயும் இலங்கை தமிழரசு கட்சி இந்த தடவை நிர்வாகத்தை அமைக்கும் என்ற உறுதியான நம்பிக்கையோடு இந்த தேர்தலில் நாங்கள் போட்டி போடுகிறோம். சில உள்ளூராட்சி சபைகளிலே இந்த தரம் புதிய மேயர் அல்லது தவிசாளர்மாரை தமிழரசு கட்சி நியமிப்பதற்கு சந்தர்ப்பம் இருக்கும் கூறப்படுகிறது. அவ்வாறு நடைபெற இருக்கலாம். நாங்கள் தேர்தலின் போது தவிசாளர் அல்லது முதல்வர் யார் என்று முதலே அறிவிப்பதில்லை என்று மத்திய செயற்குழு தீர்மானித்திருக்கிறது. ஆகையினாலே தேர்தலுக்கு பின்னர் தான் அது தீர்மானிக்கப்படும். அநேகமாக பல புதியவர்கள் கட்டாயம் நியமிக்கப்படுவார்கள். இந்த முறை தேர்தலிற்கு பல கட்சிகளுக்கு வேட்பாளர் பற்றாக்குறை நிலவுவதாக தெரிகிறது. தமிழரசு கட்சிக்கு முழுமையான பற்றாக்குறை குறை இல்லாமல் வேட்பாளர்கள் இருக்கிறார்களா? தமிழரசு கட்சிக்கு முழுமையாக இருக்கிறார்கள், அதிகமானவர்கள் இருக்கிறார்கள். யாரை நிறுத்துவது என்பதில் இழுபறி கொஞ்சம் இருக்கிறது. அதையெல்லாம் அது வளமையாக இருக்கிற பிரச்சனை. முதன்மையான கட்சிகளுக்கு போட்டியிடுவதற்கு பலர் ஆர்வம் காட்டுவார்கள். அதனாலே அவற்றை இதேவேளையிலே இந்த உள்ளூராட்சி சபை தேர்தலுக்கான அதிகாரம் அளிக்கப்பட்ட முகவர்கள், அதாவது வோட் பூத் ஏஜென்ட்ஸ் ஆகியோரை நியமித்தல் குறித்து தேர்தல் ஆணைக்குழு இந்த விசேட அறிவித்தல் ஒன்றை கொடுத்திருக்கிறது. இந்த அறிவித்தலில் உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான பெயர் குறித்த நியமனங்கள் வெளியிடப்பட்ட 336 உள்ளூர் அதிகார சபைகளுக்கு அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகளின் அதிகாரம் அளிக்கப்பட்ட முகவர்களை நியமிக்கும் கடிதங்கள் வருகின்ற 14ஆம் தேதி காலை 8:30 முதல் அந்தந்த உள்ளூர் அதிகார சபை தெரிவத்தாட்சி அலுவலருக்கு சமர்ப்பிக்கப்பட வேண்டும் என்று குறிப்பிடுகிறது. சுயேட்சை குழுக்களின் தலைவர்களினால் கட்டுப்பணம் செலுத்தப்படும் போது வேட்பாளர்களில் ஒருவரை அந்த குழுவின் அதிகாரம் அளிக்கப்பட்ட முகவராக நியமிக்க முடியும். அதுபோல எதிர்வரும் 13ஆம் தேதி அரசாங்க விடுமுறை தினமாக இருப்பதன் காரணமாகவும் தேர்தல் ஆணைக்குழுவின் தலைமை அலுவலகமும் அனைத்து மாவட்ட தேர்தல் அலுவலகங்களும் திறந்திருக்கும் என்று சொல்லி அறிவிக்கப்படுகிறது. எனவே விடுமுறை தினமாக இருந்தாலும் அது திறந்திருக்கும் என்று சொல்லி இப்பொழுது அறிவிக்கப்பட்டிருக்கின்ற விடயத்தை உங்களுக்கு ஞாபகப்படுத்தி இருக்கிறேன். இது தேர்தல் ஆணைக்குழுவினால் இன்றைய நாளில் சொல்லப்பட்ட விடயம். இதேவேளை தேசபந்து தென்னக்கோன் எங்கே என்பதை அனைவரும் தேடிக்கொண்டே இருக்கின்றார்கள். அவர் தேடப்பட முடியாத ஒரு இடத்தில் இருக்கிறாரா என்ற கேள்வி. அதுபோல இலங்கையின் மிக சக்தி வாய்ந்த அரசியல்வாதிகளில் ஒருவராக இருந்தவர் என்று கருதப்படுகின்ற ஒருவரது அடைக்கலம் அவருக்கு வழங்கப்பட்டிருப்பதன் காரணமாக அவரை போலீஸ் அதிகாரிகளால் நெருங்க முடியாதிருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. ஏற்கனவே இந்த அரசாங்கத்தை பற்றி விமர்சிப்போர் பலரால் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவுக்கு முன்னாள் ஒரு பெரிய அரசியல்வாதி டெரான் அலஸ் என்று சொல்லப்படுகின்ற ஒருவருக்கும் இடையில் ஒரு இணக்கம் ஏற்பட்டுகின்றது. இதன் அடிப்படையில் தான் தேசபந்து தென்னக்கோன் கைது செய்யப்படாமல் விட்டு வைக்கப்பட்டிருக்கிறார் என்று பகிரங்கமாக குற்றம் சுமத்தப்பட்டிருந்தது. அப்படி இருக்கும்போது இன்றைய நாளில் நீதிமன்ற அறிவிப்பு ஒன்று, மாத்தறை நீதிவான் நீதிமன்றத்தினால் ஒரு முக்கியமான அறிவிப்பு ஒன்று வெளியிடப்பட்டது. முன்னாள் போலீஸ் மாதிபர் தேசபந்து தென்னக்கோனை கைது செய்யுமாறு பகிரங்க பிடியாணை வழங்கப்படுகிறது. தேசபந்து தென்னக்கோனுக்கு எதிராக வெளிநாட்டு பயண தடையும் விதிக்கப்படுகிறது. இத்தனை காலமும் விதிக்கப்படவில்லை என்று கேட்டால் ஆரம்பத்தில் பிடியாணை வழங்கப்படும் போதே விதிக்கப்பட்டிருந்தது. அதற்கிடையில் அவர் நாட்டை விட்டு தப்பிச் சென்றிருந்தால் என்ற கேள்வி ஒரு முக்கியமான கேள்வி. எனவே 2023ஆம் ஆண்டு மாத்தறை வெலிகம பகுதியில் உள்ள ஹோட்டல் ஒன்றின் மீது துப்பாக்கிச் சூட்டை நடத்திய குற்றத்தின் அடிப்படையில் தான் இப்பொழுது தேசபந்து தென்னக்கோன் தேடப்பட்டு வருகிறார். அண்மைய நாட்களாக தேடப்பட்டு வருகின்ற அவர் இதுவரை கிடைப்பதாக இல்லை. எனவே இந்த பகிரங்க பிடியாணை மூலமாக அவர் எங்கிருந்தாலும் உடனடியாக கைது செய்யப்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. இப்படித்தான் இப்போது நிலை இருக்கிறது. ஆனால் இன்னமும் தேடிக்கொண்டே இருக்கின்றார்களே தவிர அவரை பிடிப்பதாக இல்லை என்ற கேள்வி வந்திருக்கிறது. இப்போது மக்கள் மத்தியில் இருக்கின்ற கேள்வி, செவ்வந்தி காணவில்லை. கடந்த 19ஆம் தேதியிலிருந்து அவரை தேடிக் கொடுக்கிறார்கள். தேசபந்து தென்னக்கோன் அதற்கு 2 நாட்களுக்கு பிறகு அவரை தேட ஆரம்பித்திருந்தார்கள். அதுபோல ஏனைய கொலையாளிகள் தேடப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இப்போது 5 விசேட போலீஸ் குழுக்கள் அமைக்கப்பட்டு இந்த நாளில் பெண் மீது பாலியல் வன்கொடுமை புரிந்தவரை இப்பொழுது தேடிக் கொடுக்கிறார்கள். இப்படி பல பேர் இங்கே தேடப்பட்டுக் கொண்டிருக்க போலீசார் என்ன செய்கின்றார்கள், இது திட்டமிட்ட நடவடிக்கையா என்று பல்வேறு விடயங்கள் இருக்க இந்த போலீஸ் திணைக்களம் மூலமாக இன்னும் ஒரு அறிவித்தல் ஒன்று வெளியாக இருக்கின்றது. குற்றச் செயல்களோடு தொடர்புடையவர்களுக்கு உதவி செய்யப்படுவோர் மீது சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும், அவர்கள் கைது செய்யப்படுவார்கள் என்று போலீஸ் ஊடக பேச்சாளர் புத்திக மானசிங்க இன்றைய நாளில் அறிவித்திருந்தார்.
எனவே குற்றச்செயல்களோடு நேரடியாக தொடர்பு கொண்டவர்கள் மட்டுமல்ல, அந்த குற்றச்செயல்களோடு சம்பந்தப்பட்டவர்களுக்கு உதவி புரிவோரும் இவ்வாறு போலீசாரால் கைது செய்யப்படுவார்கள். அவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் போலீஸ் திணைக்களம் இந்த நாளில் அறிவித்திருக்கிறது. எனவே மிகுந்த அவதானமாக இருங்கள் ஒரு பக்கம். அதேபோல இன்று முன்னாள் மாகாண சபை உறுப்பினர் ஒருவர் ஆயுதங்களோடு கைது செய்யப்பட்டிருந்தார். ஆயுதங்களை வைத்திருந்தார், பதுக்கி வைத்திருந்தார் என்ற அடிப்படையில் இவர் கைது செய்யப்பட்டிருந்தார். சஞ்சய சிறிவர்தன என்று அழைக்கப்படுகின்ற இந்த மாகாண சபை உறுப்பினர், இவர் மேல் மாகாண சபை உறுப்பினர். அத்தனகல்ல பகுதியில் உள்ள சஞ்சய சிறிவர்தனவுக்கு சொந்தமான காணியிலிருந்து T56 ரக துப்பாக்கி, 2 மேகசின்கள், 130 தோட்டாக்கள் ஆகியன கைப்பற்றப்பட்டிருப்பதாக தெரிகிறது. போலீசார் இப்பொழுது அந்த பகுதியில் இன்னும் சில துப்பாக்கிகள் மற்றும் ஆயுதங்கள் மறைத்து வைக்கப்பட்டிருக்கும் என்று சொல்லிய ஒரு சந்தேகத்திலே இப்பொழுது பல்வேறு தேடுதல் நடவடிக்கை எடுத்து வருவதாக சொல்லப்படுகிறது. கெஹலிய ரம்புக்வெல்ல உங்களுக்கு ஞாபகம் இருப்பார் இல்லையா? முன்னாள் சுகாதார அமைச்சர். அந்த சுகாதார அமைச்சர் வங்கி கணக்கு முடக்கப்பட்டிருந்தது. இவர் செய்த ஊழல்கள், இலங்கையிலே தரம் குறைவான தடுப்பூசி மருந்துகளை இறக்குமதி செய்த குற்றத்தின் அடிப்படையில் சுகாதார அமைச்சர் மட்டுமல்ல, இவரது சுகாதாரத்துறையில் பணியாற்றிய பல அதிகாரிகளும் கைது செய்யப்பட்டிருந்தார்கள். இப்போது அவரது முடக்கப்பட்ட வங்கி கணக்குகள் தொடர்பாக வருகின்ற 17ஆம் தேதி அறிவிக்கப்படும் என்று கொழும்பு உயர்நீதிமன்றம் அறிவித்திருக்கிறது. இவரது சார்பாக முன்வைக்கப்பட்ட பல்வேறு தரவுகளை பரிசீலித்த பிறகு கொழும்பு உயர்நீதிமன்ற நீதிபதி ஆதிய பட்டபந்தியே இந்த தகவலை வெளியிட்டுள்ளனர். வழக்கு விசாரணைகளின் போது ரம்புக்வெல்லவின் சட்ட பிரதிநிதி அறகலிய போராட்டத்தின் போது வீட்டை எரித்த சம்பவம் தொடர்பாக முன்னாள் அமைச்சர் பெற்றுக்கொண்ட 9,50,000 ரூபாய் நஷ்டஈடு மற்றும் ஓய்வூதியம் என்பன அவரது பாராளுமன்ற வங்கிக் கணக்கில் வைக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. அந்த வங்கிக் கணக்கு இப்பொழுது நீதிமன்ற உத்தரவினால் முடக்கப்பட்டுகிறது. எனவே சம்பந்தப்பட்ட வங்கிக் கணக்குக்கு விதிக்கப்பட்ட தடை உத்தரவை மீளப் பெறுமாறு கோரப்பட்டுதான் இந்த மனு தாக்கல் செய்யப்பட்டது. எனவே வருகின்ற 17ஆம் தேதி இது பற்றிய தீர்மானம் இங்கே எடுக்கப்படும். எங்களுக்கெல்லாம் பெருமை தரக்கூடிய விடயம், சட்டத்துறையிலே மேன்முறையீட்டு நீதிமன்ற நீதியரசராக திருகோணமலை மேல் நீதிமன்ற நீதிபதி அன்னலிங்கம் பிரேம்சங்கர் அவர்கள் இந்த நாளில் ஜனாதிபதி முன்னிலையில் பதவியேற்றுக் கொண்டார். இவர் இலங்கையின் 3 பிரபலமான கல்லூரிகளின் படையமானவர். யாழ்ப்பாணம் இந்து கல்லூரி, கொழும்பு மற்றும் ராயல் கல்லூரி. கண்டி மேல் நீதிபதி சுமுது பிரேமச்சந்திர, கொழும்பு வர்த்தக மேல் நீதிமன்ற நீதிபதி கே பிரியந்த பெர்னாண்டோ மற்றும் திருகோணமலை மேல் நீதிமன்ற நீதிபதியாக கடமையாற்றி வருகின்ற அன்னலிங்கம் பிரேம்சங்கர் ஆகிய மூவருமே இன்று பதவியேற்கின்றார்கள். யாழ்ப்பாணம், வவுனியா, திருகோணமலை மற்றும் மட்டக்களப்பு நீதிமன்ற மாவட்டங்களில் உள்ள நீதவான், மாவட்ட நீதிபதி மற்றும் மேல் நீதிமன்ற நீதிபதியாக அன்னலிங்கம் பிரேம்சங்கர் அவர்கள் சுமார் 28 ஆண்டுகள் நீதிச்சபையிலே கடமையாற்றியிருந்தார். முதல்நிலை நீதிபதியாக தொடர்ந்த வேளையில் தலைமை நீதியரசர் முருது பெர்னாண்டோ தலைமையிலான நீதி சேவை ஆணைக்குழுவின் பரிந்துரையுடனும் சபாநாயகர் தலைமையிலான அரசியலமைப்பு சபையின் ஒப்புதலுடனும் ஜனாதிபதியினால் மேன்முறையீட்டு நீதிமன்ற நீதியரசராக நியமிக்கப்படுகிறார். எங்களது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம். நீதிபதி அன்னலிங்கம் பிரேம்சங்கர் அவர்களை பொறுத்தவரையில் 2000ஆம் ஆண்டு பருத்தித்துறை, சாவகச்சேரி மற்றும் கிளிநொச்சி நீதிவானாக அவர் செயற்பட்டு வந்தார். அந்த காலகட்டத்திலே மிருசுவிலில் இடம்பெற்ற 5 வயது சிறுவன் உட்பட 8 பேரை சுட்டு படுகொலை செய்த அந்த வழக்கிலே விசாரணைகளை உரிய முறையில் முன்னெடுத்தமைக்காக அந்த வழக்கின் தூக்கு தண்டனை பெற்ற இராணுவ சிப்பாயின் மேன்முறையீட்டை விசாரணை செய்து தூக்கு தண்டனையை உறுதி செய்து கொண்ட அந்த தீர்ப்பிலே உயர்நீதிமன்ற அமர்வு நீதிபதி அன்னலிங்கம் பிரேம்சங்கர் அவர்களுக்கு அவருக்கான பாராட்டை கோடிட்டு காட்டியிருந்தது. எனவே இதன் அடிப்படையிலும் நாங்கள் பெருமை கொள்கிறோம், உங்களால் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். மஹிந்த ராஜபக்சவுக்கு கதிர்காமம் ஆலய பிக்குவினால் கட்டி கொடுக்கப்பட்ட மாளிகை பற்றி நேற்றைய நாளில் சொல்லுகிறது. இதையடுத்து அந்த ஆலயத்தின் நிலைமை நேற்றைய நாளில் விசாரணைக்கு அழைக்கப்பட்டார். இன்று கதிர்காமத்தின் தற்போதைய கிரி விகாராதிபதி அழைக்கப்பட்டிருந்தார் விசாரணைக்கு. கொபவக்க தமிந்த தேரர் இந்த நாளில் வாக்குமூலம் வழங்குவதற்காக கொழும்பில் உள்ள குற்றப்புலனாய்வு திணைக்களத்துக்கு அழைக்கப்பட்டிருந்தார். இதில் 7 மணித்தியாலங்கள் இவரிடம் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டதாக தெரிகிறது. கதிர்காமத்தில் கட்டப்பட்டுள்ள வீடொன்று முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவுக்கு சொந்தமானது என்று கூறப்பட்ட அந்த சம்பவம் தொடர்பாகவே விசாரணைகள் இடம்பெற்று வருகின்றன. இதன் அடிப்படையில் நேற்று வழங்கிய வாக்குமூலத்தின் அடிப்படையில் நிலைமை அந்த விடயத்தை குறிப்பிட்டிருந்தார். முன்னாள் கிரிவெகாராவின் விகாராதிபதி இந்த வீட்டை முன்னாள் ஜனாதிபதிக்கு கட்டி கொடுத்ததாக அது பற்றி விசாரிக்கப்பட இப்போது அந்த முன்னாள் விகாராதிபதி உயிரோடு இல்லை. எனவே தற்போதைய விகாராதிபதியாக இருக்கின்ற கோபவக்க தமிந்த தேரர் அழைக்கப்பட்டிருந்தார். வாக்குமூலம் வழங்கிய பிறகு அவர் குற்றப்புலனாய்வு திணைக்களத்திலிருந்து வெளியேறியிருந்தார். நேற்றைய நாளில் பஸ்நாயக்க நிலைமை திஷான் குணசேகர வாக்குமூலம் வழங்கிய வேளையில் அவர் குறிப்பிட்ட விடயங்கள் அதுக்கு பிறகு ஊடகங்களிடம் அவர் தெரிவித்திருந்தாலும் தமிந்த தேரர் அந்த நாளில் ஊடகங்களுக்கு பல்வேறு விடயங்களை அவர் குறிப்பிடவில்லை என்பதை இங்கே பார்க்க வேண்டியிருக்கிறது. ஒரு தனியார் வகுப்பு ஆசிரியர் கொழும்பு சுற்றுவட்டத்திலே கொழும்பின் அயல்புறங்களிலே இடம்பெற்ற பல்வேறு தனியார் வகுப்புகளில் கடுமையாக தனியார் வகுப்பு மாணவர்களை தாக்குவதாக காணொலிகள் வெளியாகி இருந்தன, வைரல் காணொலிகள் வெளியாகி இருந்தன. கையிலே உள்ள பிரம்புகள் மூலமாக இவர் கடுமையாக தாக்குகிறார் என்றும், அதுபோல் அதிலே மிக பிரபலமான ஒரு காணொலியாக ஒரு மாணவியை கொண்டு சக மாணவனை தாக்குகிறார்.
இது மிக பெரும் பரபரப்பை தோற்றுவித்திருந்தது. இதையடுத்து சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபையிடம் இந்த விடயம் இப்பொழுது முன்வைக்கப்படுகின்றது. எனவே தேசிய சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபை இப்பொழுது விசாரணைகளை மேற்கொண்டதாக தெரிகிறது. இவர் நுகேகொடை மற்றும் கப்பகா பகுதிகளிலும் இன்னும் தெற்கு பல பகுதிகளிலும் தொடர்ச்சியாக தனியார் வகுப்புகளை நடத்தி வருகின்ற ஒருவர். இந்த சம்பவம் தொடர்பாக இப்பொழுது தேசிய சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபை விசாரணைகளை முன்னெடுக்க ஆரம்பித்திருக்கிறது. இது பற்றி இந்த நாளில் ஊடக சந்திப்பின் போது அமைச்சரிடம் கேட்கப்பட்ட வேளையில் ஊடக சந்திப்பிலே அமைச்சரவை பேச்சாளர் இது பற்றிய விடயத்தை உறுதிப்படுத்தியிருக்கிறார். தேசிய சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபை இந்த விடயங்களை தொடர்ச்சியாக முன்னெடுக்கும் என்று. இன்று கனடாவில் இடம்பெற்ற ஒரு துப்பாக்கிச்சூடு சம்பவம் தொடர்பான பரபரப்பு செய்தி ஒன்று. கனடாவின் மாக்கம் பகுதியில் வசித்து வந்த இலங்கை பெண் ஒருவர் நேற்று முன்தினம் துப்பாக்கிச்சூட்டுக்கு இலக்காகி பலியானதாக இன்று செய்திகள் வெளியாகி இருந்தன. இவரை பற்றிய விடயங்கள் தான் இன்னும் அதிகமான பரபரப்பு ஏற்படுத்தியதாக அமைந்திருக்கிறது. இவர் யாழ்ப்பாணத்தின் முன்னாள் நகரபிதா ஆல்ஃபர்ட் துரையப்பா அவர்களது பேத்தி என தெரிவிக்கப்படுகிறது. 20 வயதுடைய ரகுதாஸ் நிலக்ஷி என்ற பெண்ணை இவ்வாறு துப்பாக்கிச்சூடு சம்பவத்திலே பலியானதாக சொல்லப்படுகிறது. யாழ்ப்பாணம் கோண்டாவில் பகுதியிலிருந்து கனடாவுக்கு சென்று 2 வருடங்கள் அந்த வீட்டிலே அவர் வசித்து வந்ததாக கருதப்படுகிறது. இதற்கு முன்னர் 2 தடவைகள் அந்த வீட்டிலே துப்பாக்கிச்சூடு சம்பவம் நடத்தப்பட்டிருக்கிறது. அதில் ஒரு பெண்ணோடு வசித்து வந்த ஒருவரும் உயிரிழந்திருப்பதாக இப்போது சொல்லப்படுகிறது. துப்பாக்கிதாரிகள் வீட்டை காத்து கொண்டிருந்த நாயையும் சுட்டுக் கொண்டதாக சொல்லப்படுகிறது. கனடாவில் இப்படியான சம்பவம் ஒன்று, அதுவும் பலர் பார்க்கின்ற ஒரு இடம் ஒன்றில் நடந்திருப்பதாக பெரிய ஒரு அதிர்ச்சி தெரிவிக்கப்படுகிறது. துப்பாக்கிச்சூட்டில் ஈடுபட்ட 4 பேர் கெப்ரக வாகனத்தில் தப்பிச் செல்வது சிசிடிவி கேமராவில் பதிவாகி இருப்பதாகவும் இதுவரை யாரும் கைது செய்யப்படவில்லை. ஆனால் கனடிய போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாக சொல்லப்படுகிறது. இலங்கை பற்றி இன்னும் 2 முக்கியமான செய்திகள். ஒன்று, இந்த உணவு ஒவ்வாமை காரணமாக மட்டக்களப்பு மாவட்டத்தில் பாதிக்கப்பட்ட 22 மாணவர்களை பற்றி ஒரு செய்தி ஒன்று வெளியாக இருந்தது. கரடியனாறு வைத்தியசாலையில் இருந்து இந்த 22 மாணவர்கள் இப்பொழுது மட்டக்களப்பின் கரடியனாறு பகுதியில் உள்ள பாடசாலை ஒன்றில் உணவு ஒவ்வாமை காரணமாக 22 மாணவர்கள் இன்று காலையிலே கரடியனாறு பிரதேச வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டார்கள். அதற்கு பிறகு அவர்கள் இப்பொழுது கரடியனாறு வைத்தியசாலையிலிருந்து மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலைக்கு மாற்றம் பெற்றிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. தரம் 6 முதல் கல்வி பொதுத்தராதர உயர்தரம் வரையில் பயிலும் மாணவர்களே இவ்வாறு பாதிக்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது. 31 மாணவர்களுக்கு இந்த ஒவ்வாமை நோய் நிலை பதிவாகி இருந்தது. என்றாலும் அவர்கள் அந்த சிற்றுண்டி சாலையில் வாங்கி உட்கொண்ட உணவை உட்கொண்ட 53 மாணவர்கள் வைத்தியசாலைக்கு அடித்துச் செல்லப்பட்டதாக சொல்லப்படுகிறது. இதில் 31 பேர் கரடியனாறு பிரதேச வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டாலும் 22 பேர் தான் மேலதிக சிகிச்சைக்காக இப்பொழுது மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலைக்கு அனுப்பப்பட்டதாக சொல்லப்படுகிறது. இவர்களில் 22 பேரை மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலைக்கு அனுப்பப்பட்டதாக சொல்லப்படுகிறது. இவர்களை பற்றிய மேலதிக நிலைகள் இப்பொழுது ஆராயப்பட்டு வருகின்றன, அவதானித்திருப்போம். அதேபோல் அஸ்வஸ்மா கொடுப்பனவு தொடர்பாக இந்த நாளில் ஒரு செய்தி வெளியாக இருக்கிறது. மார்ச் மாதத்துக்கான மேலதிக உதவித்தொகைகள், அதாவது அஸ்வஸ்மா கொடுப்பனவு தொகைகளை பெற்றுக்கொள்வோருக்கு இவர்களது வங்கிக் கணக்குகளிலே நாளைய தினம் 12ஆம் தேதி வரவு வைக்கப்படும் என்று அறிவிக்கப்படுகிறது. 17,32,263 பயனாளிகளின் வங்கிக் கணக்குகளில் இந்த கொடுப்பனவுகள் பதியப்படும். மொத்தமாக 12.6 பில்லியன் ரூபாய் மொத்தமாக வரவு வைக்கப்படும் என்று அறிவிக்கப்படுகிறது. இனி இன்றைய நாளின் 2 பிரபலமான வெளிநாட்டு செய்திகள். பிரபலமான என்று சொல்வதற்கான காரணம், ஒன்று, ஜஸ்டின் ட்ரூடோ கனடிய பிரதமர் நாற்காலியோடு வெளியான ஒரு செய்தி மிக பரபரப்பாக இப்பொழுது பேசப்படுகிறது. நாற்காலியோடு வெளியேறுகிறாரா கனடிய முன்னாள் பிரதமர் என்பதுதான் இப்பொழுது பல பேரால் கேட்கப்படுகின்ற ஒரு சுவாரஸ்யமான கேள்வி. இதை பற்றிய காணொளிகளும் இப்பொழுது வெளியாகி இருக்கின்றன, பல்வேறு புகைப்படங்களும் வெளியாகி இருக்கின்றன. கனடாவின் பிரதமராக ஜஸ்டின் ட்ரூடோ கடந்த ஜனவரியில் தன்னுடைய பதவியை விட்டு விலகியிருந்தார். அதுபோல தான் தலைமை வகித்த தன்னுடைய கட்சி பொறுப்பிலிருந்து விலகியிருந்தார். இந்த ஆண்டு தேர்தல் நடைபெறவிருக்கிறது. எனவே அந்த தேர்தல் அடிப்படையில் மக்கள் செல்வாக்கை தான் இழந்திருப்பதாக கட்சியினர் வலியுறுத்திய நிலையில் இப்போது கட்சியின் தலைவராக மார்க் கர்னி நேற்று நாளில் பதவியேற்றுக் கொண்டார். எனவே இதன் அடிப்படையில் அவர் சில நாட்களாக பதவியேற்க இருக்கிறார். எனவேதான் கட்சியின் செல்வாக்கை தான் இழந்திருக்கும் நிலையில் பதவியேற்பதை காண்பிக்கும் முகமாகவும், இல்லாவிட்டால் தான் அரசியலிருந்து விலகி இருப்பதாக காண்பிக்கின்ற வகையிலும் தன்னுடைய நாற்காலியையும் வெளியே எடுத்துக்கொண்டு நாக்கையை வெளியே துருத்தி போட்டு ஒரு வேடிக்கை காட்டிக்கொண்டு அவர் வெளியேறிய காட்சி பல இடங்களில் பரபரப்பாக இப்பொழுது பேசப்படுகிறது. அந்த புகைப்படம் இப்பொழுது இணையதளத்தில் பரபரப்பாக இருக்கிறது. இதேவேளை இணையதளத்தில் இப்பொழுது பரபரப்பாக பேசப்படுகின்ற ஒரு கடத்தல் சம்பவம் தொடர்பாக இப்பொழுது சொல்ல போகிறேன். பாகிஸ்தானில் ஒரு தொடருந்து ட்ரெயின் ஒன்று கடத்தப்படுகிறது. 450 பயணிகளோடு கடத்தப்பட்ட இந்த தொடருந்து பற்றி இப்போது மிக பெரும் பரபரப்பு நிலவிக் கொண்டிருக்கிறது. குவெட்டா ரயில்வே நிலையத்திலிருந்து புறப்பட்ட இந்த தொடருந்தானது பலூச்சிஸ்தான் பகுதியில் வைத்து இவ்வாறு கடத்தப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. இதிலே குவெட்டா தொடருந்து நிலையத்திலிருந்து உடனடியாக தொடர்புகளை மேற்கொண்ட போதிலும் தீவிரவாதிகள் இந்த தொடருந்தை கடத்தி இருப்பதாகவும் அவர்கள் தாக்குதல் நடத்தி இதை கைப்பற்றி இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. பலோச் லிபரேஷன் ஆர்மி BLA என்று சொல்லப்படுகின்ற ஒரு அமைப்பு ஜஃபார் எக்ஸ்பிரஸ் என்று சொல்லப்படுகின்ற இந்த தொடருந்தை கடத்தியதாக இப்பொழுது உரிமை கூறியிருக்கிறது.
குவெட்டாவிலிருந்து பெஷாவர் நோக்கி பயணித்த இந்த தொடருந்தை கடத்தப்படுகிறது. பயணிகளுக்கு எந்த ஆபத்தும் இல்லை என்று இப்பொழுது தெரிவிக்கப்படுகிறது. இராணுவத்தினர் இந்த தொடருந்தை மீண்டும் கைப்பற்றுவதற்கான தொடர்ச்சியான முயற்சிகளில் ஈடுபட பல்வேறு போராட்டங்களை நடத்த வேண்டி இருக்கும் என்று கருதப்படுகிறது. எனவே மார்ச் 11 இன்று பகல் வேளையில் கடத்தப்பட்ட இந்த தொடருந்தானது எந்த பாதிப்பும் இல்லாமல் மீட்டு தரப்படும் என்று பாகிஸ்தான் அரசாங்கம் இப்பொழுது அறிவித்திருக்கிறது. குறிப்பாக இதிலே அவர்கள் 182 இராணுவத்தினரும் உள்ளே இருப்பதாகவும் மொத்தமாக 450 பேர் கொண்ட தொடருந்தை இப்பொழுது தாங்கள் கடத்தி தம்பசப்படுத்தி இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. அதே போல இன்றைய நாளில் இந்த தொடருந்தை கடத்துவதற்கு முதல் தாங்கள் நடத்திய தாக்குதலில் 20 பாகிஸ்தான் இராணுவத்தினர் கொல்லப்பட்டிருப்பதாக BLA அமைப்பு அறிவித்திருக்கிறது. எனவே இது பற்றிய மீட்பு பணிகளை பற்றி வருகின்ற புதிய செய்திகளை அவதானித்திருப்போம். உடனுக்குடன் அந்த செய்திகளை உங்களுக்கு கொண்டு வர காத்திருக்கிறேன். இன்றைய நாளில் இந்த செய்திகளில் இணைந்து கொண்ட அனைவருக்கும் மனமார்ந்த நன்றிகள். உங்களது கருத்துக்கள், விமர்சனங்கள் ஆகியவற்றை தொடர்ச்சியாக மறக்காமல் வழங்குங்கள். மீண்டும் சந்திப்போம்.